ஐயா நீங்க சொன்னீங்க மன்னா அப்படின்னு சொன்னீங்க, அது வேத வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை வந்து ஆர்டினல் கார்டினல்ல இருக்கு, அதை படிச்சா இன்னும் புரியும்னு சொன்னீங்க. அப்படின்னா என்னங்க அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை இருக்குல்ல, அது வந்து மன்னா. அது என்னது? மன்னா. நானே உங்களுக்கு உண்மையாகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் ஜீவப்பம் நானேன்னு சொன்னாரு. நான் தான் வார்த்தைங்கிறது பின்னாடி நமக்கு அதை புரிஞ்சு கொள்றோம். ஸோ என்னை புசிக்கிறவன் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறவன் என்றைக்குமே மறிக்க மாட்டான், என்றைக்குமே மறிக்க மாட்டான். ஏன்னா அது அவற்றிலிருந்து வந்தது, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் சொல்றான். அப்ப அந்த மண்ணாவை எப்படி சாப்பிடணும்? மண்ணாவை எப்படி சாப்பிடும்? அப்ப மண்ணாக்கு ஒரு அளவு இருக்கிறது. மண்ணாக்கு வேதம் என்ன சொல்லுது? மண்ணா வந்து கொத்துமல்லி ஒரு அளவு, கொத்துமல்லி விதை சைஸ்க்கு இருக்கு, ரொம்ப சின்னது. சரியா? அப்ப வேத எழுத்துக்களும் நமக்கு கொடுத்துருக்காரு, ஒரு சின்னதா கொடுத்துருக்காரு. ஆமா, சரியா? இப்ப அதுக்கு ஒரு அளவு கொடுத்தது மாதிரியே அதுக்கு ஒரு நிறம் இருக்கு, நேரம். அப்ப இதுக்கு ஒரு வேர்ட் பிக்சர் கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன இருக்குது? ஒரு வேர்ட் பிக்சர் கொடுத்துருக்காரு. சரியா? அப்ப மூணாவது என்னன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, சுவை இருக்கு. அப்ப தேனினும் தெவிட்டாதது என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்ப அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்ப அதை எப்படி சமைக்கணும்? உடைச்சு குத்தி பிரேக் பண்ணி, சரியா உங்களுக்கு? அப்படிதான் அதை டைரக்டா சாப்பிட முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை 4 மெத்தட்ல படிக்கணும். 4 மெத்தட்ல. பெஷாட், ரமேஷ், டெரா, ஷோட். சரியா? 4 விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது உள்ளே ரகசியம் இருக்கிறது, உள்ளே ரகசியம் இருக்கு. அப்ப அந்த ரகசியத்தை உட்கொள்ளும் போதுதான் மண்ணால ஜீவன் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு எழுத்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஐ ஆம் தி எலிஃபண்ட் டவுன் சொல்றதுக்கு நம்ம வந்து ஆல்பான் ஒமேகான்னு போட்டாங்க. ஆமா, நம்மால என்ன பண்ணிட்டாங்க? ஆல்பான் ஒமேகான்னு போட்டாங்க. ஆனா எலிஃபண்ட் டவு தான் என்னது? லெட்டர். ஐ ஆம் தி எலிஃபண்ட் டவு சொல்றாங்க. அதாவது 22 எழுத்து நான் தான், என்னை கொண்டுதான் வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை நீங்க உட்கொள்ளும் பொழுது, அதை மன்னாவாக நீங்க உட்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமா அறிவடைந்து ஜீவன் பலப்படும். ஆமென். அது நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது நமக்கு நித்தியத்துக்கு தேவையானது. ஆமென். அது இம்மைக்கானது அல்ல, மறுமைக்கானது. ஏன்னா அது இந்த உலகத்திலிருந்து உண்டானது இல்ல, பரலோகத்திலிருந்து வந்தது. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். அதை நான் ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஸ்தாபித்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆமென். என்னுடைய மகத்துவங்கள் நான் எழுதி கொடுத்தேன்னு சொல்றாரு. நமக்காக தான் எழுதி கொடுத்திருக்கேன். தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணவே கூடாது. ஆமென். அவருடைய நாமத்தை மாத்திரம் அறிந்ததல்ல, அவருடைய வார்த்தையை உட்கொள்ள கற்றுக்கொள்ள. ஆமென். அப்ப ஒன்னே ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமா சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எபிராயத்துல இதுதான் என்னன்னு சொன்னா ஆலஃப்ங்க. நம்ம முதல் எழுத்த நான் சொல்றேன். இதுதான் வந்து ஆலஃப். ஓகே, சரியா? இது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஆக்சுவலி அராமிக் லெட்டர்ஸ். ஹீப்ரு லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரிஜினலா பார்த்தா அது எப்படி இருக்கும் இங்க சொல்றேன். இப்படி இருக்கும். அதாவது இதான் வந்து மோசே காலத்துல எழுதுனது, இப்படிதான் இருக்கும். மோசே காலத்துல. இது வந்து இதுதான். ஆமா, இதுதான் சித்திர எழுத்து. பிக்சர் லெட்டர் வந்து இதுதான் சித்திர எழுத்து. இது வந்துதான் மோசே இப்படித்தான் எழுதினார். ஓகே, வேதத்தை எழுதி கொடுத்தது இப்படிதான். இது எஸ்ரா அப்படி மாத்தினார். இது நான் நம்ம ஸ்டடீஸ்ல சொல்லி கொடுத்தேன். இதுல என்னன்னா, இப்ப இந்த எழுத்தை பார்க்கிறோம், எப்படி மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்களோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை எப்படின்னா, இது ஆலஃப். இதுக்கு வேல்யூ இருக்குங்க. இது வந்து முதலாவது எழுத்துங்க, அதான் ஆர்டினல். ஓகே,
இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பண்டைய காலத்துல இருந்து தமிழுக்கு கூட என்னன்னு சொன்னா வேல்யூ இருக்கு. அது ஸ்டடீஸா சொல்லி கொடுத்துருக்கேன் இருக்கு. அதனால இதுக்கு வேல்யூ என்ன கொடுத்து இதெல்லாம் கர்த்தரை கொடுத்தாரு. இது மனிதன் வந்து உண்டு பண்ணதல்ல. இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மேசியாவை அறிந்து கொள்ளாத யூதர்களும் இதே வேதம் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வேதம் தேவாவினால் அருளப்பட்டது, தேவனால் அருளப்பட்ட விஷயங்கள். ஆமா, சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. ஆமா, இப்ப ஐ ஆம் த ஆலஃப்னு சொல்றாரு. ஆமா, அப்படின்னா நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க. இதனுடைய பிக்சோகிராஃபிக் வந்து, அதாவது வந்து இதனுடைய வேர்ட் பிக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா, காளை மாட்டு தலை. முதல் எழுத்து என்னதான்? அவர்தான் காளை மாட்டு தலை. காளை மாட்டுடைய முழு உருவம் அல்ல, தலை மட்டும்தான் முதல் எழுத்துங்க. சரியா உங்களுக்கு? அப்ப காளை மாட்டு தலை அப்படின்னா வேதத்தை 3 விதத்துல படிக்கணும். ஹெப்ராய், ரபானி, மெசியானி. சரியா? ஏன்னா ஒரு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹெப்ராய் பீரியட்ல ஒரு மாதிரி இருந்தாரு, ரபானிக்கல் பீரியட்ல ஒரு மாதிரி இருந்தாரு, மெசானிக் பீரியட்ல ஒரு மாதிரி இருந்தாரு நினைக்கிறாங்க. அதாவது பிரமாணம் ஒண்ணுதாங்கயா, உடன்படிக்கையை தான் மாற்றினார், வேற எதையும் அவர் மாற்றவே இல்லை. நம்மளுக்கு சரியா புரிஞ்சு கொள்ளாம வேதத்தை மாத்தினதான் நினைச்சுக்கிறாங்க. அது தவறான உபதேசம். உடன்படிக்கையை மாற்றினார். சரியா உங்களுக்கு? ஒரே வேதம், ஒரே கர்த்தர், ஒரே ஆலயம், ஒரே நியாய பிரமாணம் தான். எதையுமே ஒரு மாத்தல. சரியா? ஏன்னா நம்ம நாமத்தை நம்பி ஊழியம் செஞ்ச அப்படின்னால வார்த்தையை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்ய இல்லை. ஆமென். இன்னைக்கும் ஜனா எதுலதான் பிரியப்படுது? நாமத்தை கொண்டு செய்யறதுல தான் பிரியப்படுது. நாமத்தை கொண்டு செய்து வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லாம போயிடும். சரியா? பிரித்துவம் தெரியாமலே போயிடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்டான ரகசியம் தெரியாமலே போயிடும், மறைவாகவே போயிடும். ஆமென். இந்த 2 பேருக்கு இருக்க பூரண நிச்சயமும் கிறிஸ்துவுக்குள் எப்படி வேறு ஒன்ற வேண்டும் என்பதும் எபிராயத்துல படிக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா விலகி கொள்ள முடியும். ஆமென். இதை வந்து இந்த ஹீப்ரு வந்து ஒரு பிசினஸா பண்ற குரூப்பும் இங்க இருக்கு நிறைய. அதையும் சொல்லியிருந்தானே இருக்கு. இதை வந்து வெறும் எழுத்துக்களை சொல்லி கொடுத்து உங்கள்ட்ட பணத்தை சம்பாதிக்கிற ஆட்கள் ஹீப்ரு படிச்சாவே சபையை விட்டு போயிடுறாங்கன்ற சூழ்நிலை சொல்றாங்க. அப்படியே ஒரு குரூப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க, அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தான் எங்க ஹெச்ஆர்எம் ஸ்டடீஸ்ல சொல்லி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வந்து 100 போதர்கள் படிக்கிறாங்க, 30 தலைவர்கள் இருக்கிறாங்க, உருவாகி டீச் பண்றாங்க. சபைகள் கட்டப்படுது, ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நாங்க ஒருவருக்கும் பணாசை உள்ளவர்களாக நடந்து கொள்ள, ஒருவருக்கும் துருவுபதேசம் சொல்லிக் கொடுக்கறதில்ல, சபைகளை உடைப்பதல்ல, ஊன்றி கட்டுகிறோம், பலப்படுத்துகிறோம். பலவீனமான தாவீதின் கூடாரத்தை பலப்படுத்தி வார்த்தையில கட்டுகிறோம், வார்த்தையை பார்க்கும்படியாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா இது கண்டிப்பா படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். இது ஞான நன்மை, சபையை கெடுக்கிறது அல்ல. ஹீப்ரு வந்து வேதம் வந்து சபையை கெடுக்கிறதுக்கு கொடுக்கல. அவரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உண்டாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் அது. அதை வந்து கயவர்கள் இந்த கூகுள்லயும் அதுலயும் இதுலயும் போய் படிச்சுட்டு பரிசுத்தாவியோடு தொடர்பு இல்லாதவர்கள் இதை வந்து என்ன பண்றாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க. பிசினஸாக பண்ணி 1000 கூட 500 கூட இலவசமா கூட சொல்லி தரோம், ஏதோ முடிஞ்சதை கூட, அப்படி பிசினஸா போயிட்டு இருக்கு. நாங்கள் செய்யறது பிசினஸ் அல்ல. எங்க இடத்துல படிக்கிறதுக்கே முதல்ல உங்களுக்கு ஆவிக்குரிய தகுதி வேண்டும்ங்கிறது நாங்க எங்களுடைய ஸ்டாண்டர்ட். இது எத்தனையோ போதர்களை நாங்களே அனுப்பியிருக்கிறோம், நீங்க படிக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி. பண்டிகைகளுக்கு முன்பா முத்த போடுறது இல்லை. அதனால பொதுவாக எல்லாருக்குமானதல்ல, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. முக்கியமா பரிசுத்த ஆவியை பெற்று புரிந்து கொள்ளுங்கள். நமக்குரிய மன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியா கொடுத்திருக்கார் கர்த்தர், நல்லா உட்கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறார். சரியா உங்களுக்கு? அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்துல தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். நான் வெட்டப்படுகிறேன். காளை மாட்டு தலைன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தலை மட்டும் இருந்தா என்னங்க அர்த்தம்? 3 விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹெப்ராயிக் பீரியட், ரபானிக்கல் பீரியட், மெசியானிக் பீரியட். சரியா? அப்ப இங்க காளை மாட்டு தலை கொடுக்கும் பொழுது மெசியானிக் பீரியட்ல என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னா, அதனுடைய தலை வெட்டப்பட்டு உயிரோடு இருக்குது. ஆமென். ஆமென். அப்போ வந்து முதல் எழுத்து காளை மாட்டு தலைன்னா அங்கு ஒரு மரணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஆனா சரீரம் இல்ல, தலை மட்டும்தான் இருக்கு முதல் எழுத்துல. சரி உங்களுக்கு? அப்ப சரீரம் அதுல இல்ல. அப்ப யார் அந்த சரீரம்? கேள்வி இதுதான். யார் அந்த சரீரம்? வெட்டப்பட்டால் அது ஒரு கொடூர மரணம் ஆயிற்று. ரத்தம் எங்கே? ரத்தம் எங்கே? அப்ப ரத்தம் காயாம இருக்கணும்ல. வெட்டப்பட்டதுன்னா என்னென்ன? ரத்தம் இருக்கணும்ல. அப்ப ரத்தமும்
சரீரமும் மறைவாக இருக்கிறது. அது யாரு கண்களுக்கு தெரியும்னா, யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவங்க கண்களுக்கு தான் தெரியும். ஆமென். இன்று வரைக்கும் யூதர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். ஆலப்ல அவருடைய மகத்துவம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாததுனால இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவங்களுக்கு அந்த வாக்கியம் இல்லை, யூதர்களுக்கு இல்லைங்க. இதே வேதம் தாங்க, ஒரு எழுத்த கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுங்க. தேவன் அருளின பிரகாரம் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாரோ அதுபோல யூதர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆலயத்தை உடைக்க கொடுத்தவர் வேதத்தை எடுக்க கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை. நாம் ரட்சிப்பை சிலுவையை ஹோல்ட் பண்ணிட்டோம். நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, அவர்களுக்கு தேவை சிலுவையில் இருக்கிற ரட்சிப்பு. யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருவாருங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தை அப்படி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அதுக்கு தான் 5 வகையான ஊழியம் கொடுத்தாரு. யூதர்களுக்கு 5 வகையான ஊழியம் செயல்படாது. புறஜாதிகளுக்கு தான் 5 வகையான ஊழியம். புறஜாதிகளுக்கு தான் பரிசுத்தாவின் ஊழியம் செய்வாரு. யூதர்களுக்கு கர்த்தரே ஊழியம் செய்வாரு. ஏன்னா அப்பயும் அதை அவர் தான் செஞ்சாரு, இனிமே அவர் தான் செய்வார். பவுல் சொல்றாரு இல்லையா, யூதர்களுக்கு அவர் ஊழியக்காரர் என்றும் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பவுல் ஊழியக்காரர் என்றும் கொரிந்தியர்ல வாசிக்கிறது கிளியரா சொல்றாரு. ஆமென். அதனால அவங்களுக்கு அவர் பார்த்துக்குவாருங்க. சரி, அவங்களுக்கு நமக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் நாட்களுடைய காலம். ஏன் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் ஹீப்ருன்னு சொல்ற ஆண்டவரையே வெளிப்படுத்துறாரு தெரியுமா? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்க இந்த நாட்களில் சொல்லி ஆகணும். ஆமென். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பது இந்த நாட்கள் என்ன செய்யணும்? சொல்லி ஆகணும். அவர் சர்வ பூமிக்கு தேவன் என்பது இந்த நாட்கள் என்ன செய்யணும்? சொல்லி ஆகணும். 1000 வருஷ அரசாட்சியில உபதேச ஊழியம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். அதுக்கு தான் கடைசி நாட்கள்ல நீங்க இதுவரைக்கும் நாமத்துல செஞ்சீங்க, இனிமே வார்த்தை என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்யறாரு? எல்லா பக்கமும் கிளப்புகிறார். ஜனங்கள் என்ன செய்யறாரு? கிளப்பி அறிவிக்க சொல்லுகிறார். ஆமென். இது வரைக்கும் நாம கர்த்தருடைய மலை பிரசங்கத்துல இருந்து அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ அது மத்தியில ஒரு எழுத்தை கூட, எபிரேய எழுத்தை கூட, அது வேதத்துல பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாயே என்று சொன்ன அந்த எழுத்துல 22 எழுத்துல இருக்கிற முதல் எழுத்தையும் நமக்கு ஐயா அது வந்து விளக்கி காண்பித்தாங்க. இன்னும் கூட அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஸோ நீங்களும் இதை பார்த்து மற்றவர்களுக்கும் இதை வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் இந்த சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையானது அதிசீக்கிரமா இருக்கிறபடினால ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அவரை பற்றி பூரணமாக அறிந்திருக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாம வருகிற எபிசோட்ல இப்படிப்பட்ட சத்தியங்களையும் எழுத்துக்களில இருக்கிற காரியங்களையும் நாம பார்ப்போம். ஐயா நன்றி.